ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோன்பு கஞ்சிலேயே கறி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஹீட் பண்ணிக்கிங்க. குக்கர் ஹீட் ஆனதுமே குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு 4 or 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. 2 பட்டை, இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 அல்லது 3 ஏலக்காய் ஆட் பண்ணி இது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயமும் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், காரம் கம்மியாக தான் இன்றைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாயை கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு அரிசி குருணை எடுத்திருக்கேன். இந்த கஞ்சிக்கு 150 கிராம் அளவுக்கு அரிசிக்கு 50 கிராம் தான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா கூடவே நம்ம கறி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி வதக்கி விடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு கொத்துக்கறியாக வாங்கிக்கிங்க. கொத்துக்கறி தான் அதில் ஆட் பண்ணணும். வாங்கி அது 2-3 தடவை நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்குது. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த கலவையோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம புதினா கொஞ்சம் கருவேப்பிலை 2ஐயும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே புதினாவும் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணுறது வந்துட்டு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா தாங்க ஆட் பண்ணணும். இல்லைன்னா அதோட வாசமே இல்லாத மாதிரி ஆகிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறியை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கறி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த கறி கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு, பார்த்துக்குங்க. கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். அப்போ தான் அதோட பச்சை வடையெல்லாம் போகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம நோம்பு கஞ்சி ஃபஸ்ட்டு மெத்தட் செஞ்சோம் இல்லையா, அதில் எப்படி நம்ம அரிசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசி பருப்பை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. அதனால் அது கூட சேர்த்து இந்த அரிசி பருப்பையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுருவோம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததும் இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலை. எங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கணும். நீங்கள் காரம் சரிசமமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து 4 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 4 விசில் விடுங்க. எல்லாமே நல்லா வெந்து வந்துடும்.
4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், நம்ம கஞ்சி ரெடி ஆயிருச்சு. வாசமே சூப்பராக இருக்குது. கறிக்கஞ்சி இல்லையா, ஸோ இன்னுமே வாசம் தூக்கலாக இருக்குங்க. பாருங்கள், தண்ணியும் கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணியை சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.